ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக்ன்ற அனிமே சீரிஸோட 5th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலே ரொம்ப ட்விஸ்டாக போலனாலும் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போயின்னு இருக்குது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போகலாமா? போன எபிசோட்ல சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவும் நம்ம செம்பாய் கூட ட்ரைனிங் ஜாயின் பண்றதுக்காக அவனும் நம்ம கரடி பையில தூக்கின்னு போயின்னு இருக்க. போகும்போதே அவங்களோட கேப்டனான ரோஸ் கிட்ட அவனும், கேப்டன் ரோஸ், இப்ப நான் வெறும் சுசுனே செம்பாய் கூட ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பண்ண போறேன்னா எங்க இவருனா ஒன்னும் காசுக்கு வேற சிக்லஸ் கூட வெளியே போயிருக்கான், அவன் ஒன்னும் வரல, நீ கவலைப்படாதடா, அவனும் கூடிய சீத்துல வந்து ஜாயின் பண்ணுவான். ஜாயின் பண்ணனா காசுக்கும் ஒரு ஹீரோ தானே, அவனுக்கும் நீ ஹெல்ப் பண்ற நிலைமை வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கிங்கான அவர்கிட்ட இருந்து நேத்து இன்னொரு மெசேஜும் எனக்கு வந்தது, அதுலதான் இந்த மாதிரி போட்டுச்சு. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸா போயிட்டு வாண்ணா, நீ ஒரு ஹீலரா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுவேன். அந்த ட்ரைனிங்ல கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பிளே பண்ணு, அதுக்கப்புறம் திரும்பவும் ஹோமுக்கு வந்துரு, சரியா? ஓகே அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் இவங்களும் போக வேண்டிய இடத்துக்கு அங்க போயிடுறாங்க. அப்ப நம்ம செம்பையும் பார்த்துட்டு, புசாட்டா வந்துட்டியா, பார்த்தாட்டுக்கு இந்த புசு கரடி பையில வேற தூக்கினாட்டியா, உண்மையிலேயே நீங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்கடா, பார்த்தாலே தெரியுது. என்ன செம்பா இந்த மாதிரி எல்லாம் கேட்டுன்னு இருக்கீங்க? சரி, அந்த கதையை விடு, இவங்களை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், அதனால இங்க வாயேன். ஜோ, இவர் இருக்கார்ல, இவரோட பேரு அருக்கோ. இவர் ஒரு நைட். அது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல நிக்கிறவங்க தான் கோரின். அவங்க ஒரு மேஜ், அதாவது ஒரு மேஜிக் யூசர். அப்ப அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு 2 பேரும் சொல்ல, உங்களை பார்த்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஒரு நிமிஷம் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா தம்பி, அந்த கேட் கிட்ட ஆஸ்வலா நின்று நிற்பல அந்த சோல்ஜர் தான் நான். சரியா சொன்னீங்க. அப்ப நம்ம ரோஸும் ஹீரோ சுசுனே, சொல்லுங்க மேடம். ஒசட்டாவோட ஹீலிங் மேஜிக் ஆனது அடிப்பட்டவங்களை குணப்படுத்தவும் அது மட்டும் இல்லாம விஷ முறிவுக்கும் ஹீல் பண்ண முடியும். ஆனா பீப்புள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களை திரும்பியும் கொஞ்சம் உயிர்ப்பிக்கிறது அவனால முடியாத காரியம். அதனால இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சு செயல்படுங்க, சரியா? நல்லா புரிஞ்சுது மேம். உன்னை பார்த்தாலே தெரியுது சிக்னஸ் நல்லா ட்ரைனிங் கொடுத்திருக்காரு போலியே. அப்ப அவங்களும் ஹீரோ முறைச்சு பாக்க, என்னடா இங்க வந்தது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லையான்னு? அதெல்லாம் இல்லைங்க மேம். சரி, என்னமோ இங்க இருந்து ஒழுங்கா பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் கிளம்புறாங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு சுசுனேவும் நினைச்சுன்னு இருக்க. எதனால சொல்றப்பா? ஒண்ணு இல்ல, சரிவா கிளம்பலாம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்பவும் இந்த பேலஸுக்கு வந்து நம்ம காசுக்கு தான் காட்டுறாங்க. அவனும் திரும்பியும் அவன் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்க. இத பார்த்த பிரின்சஸும், ஏ காசுகி, நீங்க என்ன பண்றீங்க? நேத்து தானே அந்த காட்டுக்கு போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தீங்க, திரும்பவும் இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை ஏன் நீங்க இப்படி வருத்திக்கிறீங்க? எதனா போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க பிரின்சஸ், எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க நாட்டுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அது மட்டும் இல்லாம நேத்தே நான் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இதை கேட்ட அவங்களும் காசுகியோட கை பிடிச்சதுனால அவங்களும் கொஞ்சம் ஷை ஆயிட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டு ஓடுறாங்க. இதை பார்த்த காசுகியும் சிரிக்க, எங்க இவங்க 2 பேர்ல கூட என்னடா ஓடுற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் காசுகி அப்படின்னா ட்ரெயின் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பான், இன்னும் ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பான். அதனால அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணாம இந்த காட்டு உள்ள இந்த டார்க்னஸ் லிங்கர் கிண்டத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் உழவுன்னு இருக்குது, அதை எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்களும் பேசின்னு போக, ஓ டார்க்னஸ் லிங்கர் அப்படின்னு அவனும் யோசிக்கும் போதே இந்த கரடியோட ஃபேமிலி யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம செம்பையும், சட்டா இது நல்லா தூங்கின்னு இருக்குதா, ஒரே ஒரு தடவை இது தொட்டு பாக்குறா. வேணாம் செம்பை, அமைதியா இருங்க, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அவன் நல்லா தூங்கின்னு இருக்கான். இல்லடா நான் தொடுவேண்டா, இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு அவங்களும் தொட போக அவன் தட்டி விட்டுறான். திரும்பியா ட்ரை பண்ண, எல்லாத்தையுமே தடுக்க, ஏன்டா இப்படி பண்ற, ஒரு தடவை தொட விட மாட்டியடா செம்பா, ஏன்டா இப்படி பண்ணீங்களா, அவன் நல்லா தூங்கி இருக்காங்க. அப்ப அந்த கரடியும் தூக்கத்துல இருந்து ஏஞ்சிக்க, என்னடா தூக்கத்தை கழிச்சுட்டாங்களா? அப்ப அதுக்கப்புறம் இவங்களும் நடந்து போயின்னு இருக்க, அந்த கரடி தள்ளாடினே வந்து தூக்கத்திலேயே, என்னடா ஓகே தானே? இதை பார்த்த செம்பாயும், சரி ப்ளூரின் என் மேல வந்து ஏறிக்கடா, நான் தூக்கின்னு போறேன். செம்பாய் வேணாம், இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க, உங்களால முடியாது, சொன்னா கேளுங்க. அட போடா, இவ்வளவு ஒரு வெயிட்டே கிடையாது, ஒன்னாலே தூக்க முடியுதுன்னா என்னால தூக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்குவா. அட கடவுளே, என்னடா இவன் இவ்வளவு வெயிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சிடுறாங்க மைக்கு போட்டு. செப்பாய் சொன்ன கேட்டீங்களா, இவன் இவ்வளவு வெயிட்டா இருப்பான். அதுக்கப்புறம் இவன் நடந்து போகும்போது, என்ன மன்னிச்சிடுற உசாட்டான், அது மட்டும் இல்ல ரொம்ப நன்றி உன்னோட ஹீலிங் மேஜிக், என்ன கணக்கான். சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு போகும்போது திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிறத அவங்க எல்லாருமே சென்ஸ் பண்ணிட்டு அலர்ட் ஆகுறாங்க. அப்ப எல்லாரும் பார்க்க கரடியும் வந்து பாக்குறான். அப்ப நம்ம மேஜும் இல்ல வேற யாரும் தான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு கொலகார கூட்டம் வந்திருக்கு. ஏய், நீங்க 2 பேரும் அந்த பேலஸ சேர்ந்த நைட் அப்புறம் மேஜ் தானே, உங்ககிட்ட இருக்க வேல்யூபிளான பொருட்களை எங்க கிட்ட கொடுத்துருங்க. உசட்டா அங்க பாத்தியடா, இவனுங்க துவைச்சு எடுக்கலாமடா, செம்பாய் கம்முன்னு இருங்க. அப்ப நம்ம கரடியும் முன்னாடி வர எல்லாரும் இவனுங்க பாத்துட்டு, டேய் ப்ளூ கிராண்ட் கிறிஸ்டி கரடிடா வந்துருக்கடா, ரொம்ப மோசமா வந்துடா. இவனுங்க அந்த கரடியை பார்த்து பயப்படுறாங்க எல்லாருமே. எதுவும் கூட இது
இதுங்களா பண்ணுன்னு சொல்லிட்டு இவனுங்களும் யோசிக்க அவன் கேங்களோட லீடரும் யாரும் பயப்படாதீங்கடா, அது ரொம்ப கிட்டலாம் இல்ல, அது ஒண்ணும் பண்ணாதடா, அது மட்டும் இல்லாம அது பார்க்க சின்ன கரடி மாதிரி தான் தெரியுது. அப்போ இன்னொருத்தனும் பாஸ் அது கிட்ட இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணி வித்தா டல்லா ரேட் போவோம், என்னடா சொன்னீங்க அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆக இன்னொரு பக்கம் பின்னாடி நம்ம சென்பாயும் அட்டாக் பண்ண உனக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. அப்புறமா தொடர்ச்சி அவனுங்களும் இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம சென்பாயும் அவனோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணினே இருக்காங்க. திடீர்னு அவங்க கூட இருந்த அந்த மேஜ் யூசரும் வேற என்னவோ இந்த திசையை நோக்கி வந்து இருக்குதுங்க. எல்லாரும் அலர்ட்டாவே திடீர்னு பார்த்தோம் அந்த இடத்துக்கு நிறைய காட்டு பண்ணி கூட்டம் வருது. அதுங்களும் வர எல்லாரையும் மதிச்சுட்டு போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நோக்கி தான் ஒரு குரூப் போகுது. அப்போ திடீர்னு நம்ம கரடியும் போயிட்டு அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ரொம்ப தேங்க்யூடா. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம செம்பாயும் அட்டாக் பண்றது போக அவங்களும் எலக்ட்ரிக் பவர் வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணாங்க. இருந்தாலும் ஒண்ணு மட்டும் இவங்களை அடிக்க வர நம்ம ஹீரோ போய் குறுக்க போந்து காப்பாத்துறன்னு பேர்ல 2 பேரும் அது தூக்கி விசிறி அடிக்குது. அதுல பார்த்தா 2 பேருமே பறந்து போயிடுறாங்க. செம்பாய் கெட்டிமா என்ன பச்சுக்கோங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த மரத்துல இருந்தா கீழே விழுந்து ஒரு வழியா ஒரு ஆத்துல பாத்தீங்கன்னா வீந்துறாங்க. அப்ப ஹீரோவும் போகும்போதே அடடா இது சரியில்லையே, செம்பாய் கண்ணு முடிங்க, நல்லாதான் இருக்கேன். ஆமா இது எந்த ஆறு, இது முன்ன நான் முதையா ட்ரெயினிங் வந்தப்போ இங்க ஒரு நீர்வீழ்ச்சி வேற இருக்குமே, அந்த ஆறு தான் நினைக்கிறேன், செம்பாய் கொஞ்சம் மூச்சு நல்லா இழுத்து பிடிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த நீர்வீழ்ச்சியில கீழே விழுறாங்க. சட்டா ஏஞ்சுக்கடா அப்படின்னு பேசிட்டு கேட்க அதுக்கப்புறம் அவனு கண் முடிக்க டேய் நீ கவலைப்படாத, உன் நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்கின்னு போக செம்பாய் நீங்க இப்படி பண்றது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டேய் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க ஒசட்டாவும் செம்பாய் உங்க கணத்துல என்ன வெட்டு வெண்டுக்குது, இருங்க நான் ஹீல் பண்றேன் அப்படின்னு அவனும் ஹீல் பண்ண. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களு என்னடா இது ஒரு காட்டுல வந்து இப்படி மாட்டிக்கணும், ஒண்ணுமே தெரியாம என்ன பண்ண போறோம், செம்பாய் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடத்துக்கு நான் திரும்பவும் இப்ப வந்திருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா செம்பாய், என்னோட கேப்டன் ரோஸ் தான் முறையா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ன ட்ரைனிங் பண்றதுக்காக அமுச்சு வச்சாங்க. அந்த இடத்துல நான் இந்த நிறைய சர்வே பண்றதுக்கு அடுத்து திரும்பியும் இதே ஃபாரஸ்ட்டுக்கு இந்த இடத்துக்கு நான் இப்ப வந்திருக்கிறேன். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எனக்கு இங்க எப்படி வாழ்றதுன்றது எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஒரு பொழுது மட்டும் இந்த இடத்துல தங்கிட்டு நாளைக்கு போயிடுவோம். நான் வழி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரிடா ஓகே, இந்த இடத்துல எப்படியாச்சும் ஒரு நைட்டு தங்கிட்டு அப்படியே போவோம். ஆனா அதுக்கான இடத்த கண்டுபிடிக்கணும்ல தங்கறதுக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு கேம்ப் போட்டு தங்கி நாளைக்கு காலையில வழி கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம். சரிடா அப்படின்னு அவங்க யோசிக்க அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிக்கிறான். நிஜ வேர்ல்டுல இவங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணா இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல தங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் ஒரு நல்ல இடம் பாக்கணுமே. சரி சிம்பிள் அங்க பாருங்களேன் ஒரு குகை இருக்குது, அங்கேயே நம்ம இன்னைக்கு தங்கி மறுநாள் காலையில கிளம்பிடுவோம். சரி ஓகேடா. சரி அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் என்ன பண்றது, அதுக்கு ஏற்கனவே நீங்க தானே இருக்கீங்க, சரி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களும் ரெடி பண்ணிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறது என்ன, அப்புறம் நெருப்பு பத்த வைக்கிறது என்ன. பிரசிடென்ட் உண்மையிலேயே உங்களோட தண்டை வேற லெவலு, நீங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லை இன்னைக்கு, அப்போ இல்லடா உன்னோட ஹீலிங் மேஜிக் விட ஆயிடுது. சரி சரி பிரசிடென்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் பத்த வச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோ குளிர் காஞ்சி நிற்கும் போது துணியெல்லாம் கேட்டதுனால நம்ம ஹீரோவும் நெருப்பு கிட்ட உட்காந்து இருக்கேன். அப்பதான் பார்த்தா நம்ம சுசுனேக்கும் வெக்கம் இருக்குது, அதுல அவங்களும் தள்ளி உட்காந்து இருக்காங்க. என்ன சம்பா வரலையா நீங்க? இல்ல இல்லடா வரலடா, அவன் மசில்ஸ் சூப்பரா இருக்குது, அவன் பக்கத்துல போய் உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களும் யோசனை இருக்கேன். அப்ப திடீர்னு அந்த இடத்துல என்னமோ வெளியே வருது, இவங்களும் பார்த்துட்டு என்னமோ வருதுடா. அப்ப பார்த்தா அங்க குரங்கு மாதிரியான சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் வருதுங்க. அப்ப இவங்களும் அதை பார்த்துட்டு கிட்ட போக செம்பா கிட்ட போகாதீங்க, அது எல்லாமே வெனம் மங்கீஸ், உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும்? அதுவா இதெல்லாமே நான் படிச்சுதான் தெரிஞ்சுக்கினேன், முறையா இந்த இடத்துக்கு வந்து நான் இப்பதான் இந்த மாதிரியான வெனம் மங்கீஸ பாக்குறேன். புசாட்டா இது பார்க்க நல்லா இருக்குடா. செம்பா இது பார்க்கதான் நல்லா இருக்கும், உண்மையிலேயே ரொம்ப அக்ரெசிவானது, இது கடிச்சா வெனம் தெரியுமா, அவ்வளவுதான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதெல்லாம் கேட்காம அவங்களும் போயிட்டு வேலை கொடுக்க அது கடிச்சு வச்சுது. அவ்வளவுதான் செம்பாய் மயக்க போட்டு விட, செம்பாய் சொன்னா கேட்டீங்களா, ஏன் இது வேலை பண்ணி உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கிண்டத்தை காமிக்க பேலஸ் உள்ள நம்ம காசுகையும் இவங்க கிட்ட கேள்வி கட்டினு இருக்கான். நீ எப்படி நான் வராம அவங்கள அமைச்சிருக்கலாம்? அதுவா அவங்கள இப்போதைக்கு நான் என்னோட மேஜான அவங்க கூட அமைச்சிருக்கிறேன், அவங்க சும்மா ட்ரைனிங் பண்ற பேர்ல மான்சஸ் அழிச்சிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க, நீ அதை பத்தி கவலைப்படாத தம்பி. ஆனா அதான் சொல்றேன்ல விஷயத்துல விட்டுரு, நாளைக்கு பேசிக்கலாம், நீ ஒன்னும் டயர்டா இருப்ப, அதனால நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. இல்ல இப்பதான் பேசி ஆகணும், நான் அவங்கள போய் ஹெல்ப் பண்ண போறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக திடீர்னு அந்த நம்ம ரோசம் வந்துட்டு எங்கடா போற, இங்கே நில்லு, ஒசட்டாவும் சுசுனேவும் ட்ரைனிங்காக தான் போயிருக்காங்க ஒன்னா. அது மட்டும் இல்லாம என்னோட சப்பார்டினேட் ஒசட்டா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே நடக்காது, கண்டிப்பா அவங்க எப்படியாச்சும் வந்துருவாங்க, நீ ஃபீல் பண்ணாத. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம செம்பாய்க்கு திடீர்னு தூக்கம் வருதுனால, செம்பாய் நீங்க வேணா தூங்குறீங்களா, நான் முயற்சி இந்த பாத்துக்கிறேன். இல்ல இல்ல ஒசட்டா நீ தான் நிறைய ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி டயர்டா இருப்ப, அதனால நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். உண்மையாவா? சரி நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் தூங்கி இருக்கும்போது திடீர்னு நம்ம செம்பாயும் கேக்குறாங்க, ஒசாட்டா நீ ஒன்னும் முயற்சிந்தா இருக்கியா? ஆமா செம்பாய் நான் ஒன்னும் முயற்சிந்தா இருக்கேன். எதனா சொல்லணுமா? உனக்கு இந்த வேர்ல்டுல சமன் பண்ணப்பட்டது எப்படி இருக்குது? சமன் பண்ணப்பட்டதா? அதாவது நீ திரும்பியும் உன்னோட வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆமா செம்பாய் எனக்கு என்னோட வீட்டுக்கு திரும்பியும் போகணும், ஆனா இந்த இடத்துலயே தங்கறதுக்கான ரீசனும் இருக்குது, ஆனா எனக்கு திரும்பவும் அங்க போறதுக்கு ஆசை இல்ல. ஏன் போறதுக்கு பிடிக்கலன்னு கேள. ஏன்? இல்ல செம்பாய் எனக்கு ஆல்ரெடி உங்க
நினப்புல இதுதான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள் தான். இது பர்ஃபெக்ட் கேர்ளா? ஆமா. அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே அங்கதான் இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் என்னால சுயமா என்னோட வாழ்க்கைய வாழ முடியாத லெவல் தான் இருக்கும். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட இஷ்டப்படி நான் ஃப்ரீடமா இருக்கிறேன். பரவாயில்ல சென்பாய், இப்ப நீங்க பேசுறது நிம்மதியா பேசுற மாதிரி தெரியுது. ஏன்டா இப்படி சொல்ற? இல்ல சென்பாய், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாச்சும் அப்படி இருக்கீங்க. உங்களை மாதிரி தான் நானும் என்ன ஒரு ஆர்டினரி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இங்க இருக்கிற மக்களுக்கு நம்மளோட உதவி தேவை. அது மட்டும் இல்லாம நீங்க காசுக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கிண்டர் சேர்ந்த மக்கள் எல்லாருமே நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீர்வேன். அப்படியா? நானும் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ஹீரோ. ஓகே சம்பாய், நானும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். அப்படியே இவங்களும் பேசிக்கினே ஜாலியா கொஞ்சம் லைட்டா ரொமான்ஸ் மாதிரி தான். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திடீர்னு அவனும் வெக்கப்பட்டுட்டு, சரி சம்பாய் நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்குடா ஒசட்டா அப்படின்னு அவனும் கொட்டை விட்டு தூங்க. ஒசட்டா நீ என்னமோ நினைச்சிருக்க, அதனாலதான் இப்ப பயந்துன்னு வந்து இப்ப பட்டுன்னு இருக்கடா டேய். அதுக்கப்புறம் என்ன, மழையும் பெய்யுது. மறுநாள் விடிஞ்ச உடனே இவங்களும் கிளம்ப. அப்ப இவங்களும் போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஏதோ புதர்ல இருந்து சவுண்ட் வரது கேட்டு இவங்களும் அலர்ட்டாவ பார்த்தா நம்ம கரடி பையன் தான் வந்திருக்கான். ஏய் வந்துட்டியாடா நீ அப்படின்னு ஹீரோவோ இப்படியே பார்த்து இவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப நேத்திக்கு அந்த இடத்துக்கு நைட்டு வந்துட்டு, ஓசாட்டா அப்புறம் மிஸ் சுசுனே எங்கதான் இருக்கீங்களா, உங்களை தேடி எவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்க சாமி, முடியல அப்படின்னு அவனும் வீழ. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹீல் பண்ண. அப்ப நம்ம சுசுனேவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ கிரீன் தான் நம்ம ஒசட்டாவை மோப்ப முடிச்சுன்னு இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டின்னு வந்திருப்பான். நல்ல வேலை பண்ணடா அப்படிதானே அப்படின்னு இவங்களும் பார்க்க அவனும் இங்க மோந்து பார்த்துன்னு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவங்க நின்னுங்கிற இடமே அந்த கரடியோட ஃபேமிலி வாழ்ந்த இடம் தான். அந்த இடம் அழிஞ்சு போச்சு. அந்த இடத்துல தான் இவங்க நின்னுங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ஒசட்டா ஹீரோவும் அந்த கரடியை பார்க்க திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஸ்மைல் பண்ண, நீ கவலைப்படாத, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, உனக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம சுசுனேவும் சொல்ல. அந்த கரடி அங்கிருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோவும் சோகத்தோட பார்க்க, சரி வாடா ஓசாட்டா இங்க இருந்து வீட்டுக்கு போவோமா. அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இதுல இருந்தே அடுத்த எபிசோடு வேற லெவலில் போகுன்றது தெரியுது. சரிங்க, நம்ம ரொம்ப பேசாம இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சு